الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد عطى لعبد الله جعل طاهرا وبوجه آمنة بدا متحللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه حي القيوم الله جل جلاله அவரது ஹபீபுல் ஆதமான ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஜத்தில் ஹஸன் வல் ஹுசைன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் நாயக கோமான் அவர்களின் மௌலிதுல் கரீமை கலாமுல்லாவில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் இபாதுகளாகிய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். قد جاءكم من الله نور وكتاب مبين. قد جاءكم உறுதியாக திட்டமாக உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நூர் பேரொளி பிரகாசம் அளவிலா அருட்பெரும் ஜோதி வந்திருக்கின்றது. கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூர் உறுதியாக திட்டமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது உறுதியானது. அது எந்த விதமான லா ரைப ஃபீஹி இருந்த பொழுதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரொம்ப அறுதியிட்டு உறுதி செய்யறான். அல்லாஹ் அவனுடைய ஷானே இலாஹியத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆழத்துக்கெல்லாம் அல்லாஹ் தெல்ல தெளிவாக ஹக்கான ஹகீகத் யதார்த்த உண்மை நிலையை அல்லாஹ் பேசுறான். நமது ஆரியர் நாயகராகிய கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹகீகத் என்ன மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய யதார்த்தம் என்பது என்ன என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஓபனாக பயான் செய்யறான். மாஷா ஃபஜ்ஜாக மினல்லாஹி நூர் திட்டமாக உறுதியாக கதிர மசாலா என்ன திட்டமாக
உறுதியாக. நூரை என்று வேறில்லை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஜாக்கும் திட்டமாக உறுதியாக உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நூறு வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய நூறு வந்திருக்குது. மாஷா அல்லாஹ்வுடைய நூறு. மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறும் மினல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நூறில் நின்றும் இருக்கிறாங்க நாயகம். மாஷா ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலி ஷான் அஸமத்துல் அக்பரை அல்லாஹ் தபாரக் வ தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களாக நமக்கு சொல்லித் தர ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகல நிலைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா ஜிஹத்தும் நூறானது. மாஷா எல்லா ஜிஹத்தும் அல்லாஹ்வுடைய நூறானவர்கள் அவர்கள். மாஷா அல்லாஹ்வுடைய நூர். கஜாக்கு மினல்லாஹி நூர். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன நூறு வந்திருக்குது. மாஷா அது மினல்லாஹி நூர். அல்லாஹ்விடமிருந்து நூறு வந்திருக்குதுன்னா அதுக்கு மானா என்ன? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு நூறுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வரும் ஷம்ஸ் பத்ரு எல்லாம். நைட்ல என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமே சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வரும்போது மாஷா அல்லாஹ் என்ன நைட் நேரத்தில் தான் எல்லாம் கொண்டு வந்தான். உலகத்து சொர்க்கத்தில் அவங்க என்ன எங்க பார்த்தாலும் பிரகாசமோ பிரகாசம். சொர்க்கத்தில் இருளே கிடையாது. சொர்க்கத்தில் இல்லாத அவஸ்தியத்துல ரெண்டு, ஒன்னு இருட்டு, இன்னொன்னு நெருப்பு. இது ரெண்டு சொர்க்கத்தில் கிடையாது. அப்படி உள்ள இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இந்த பூமிக்கு அல்லாஹ் அவங்களை கொண்டு வரும்போது என்ன அன்னைக்கு தான் அவங்க லைஃப்லயே அல்லாஹ் அவங்கள படைச்சதுக்கு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இருட்ட பார்க்குறாங்க. ஹவுஃப் உண்டாயிடுச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சுபஹு சாதிக் ஆகுறது நைட்டு நேரம் முடிஞ்சு என்ன ஷம்சு துருவாகிறதுங்களோட சுபஹு சாதிக்கு வரும்போது வானத்தில் ஏற்பட்ட வெளிச்சத்தை பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு தஷக்குரா என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத் தொழுவுனாங்க. அதுதான் ஃபஜர். சரி, இங்க விஷயம் நமக்கு என்ன நமக்கு பிரகாசம் சொன்ன உடனே சூரியன் ஞாபகத்துக்கு வரும், சந்திரன் ஞாபகத்துக்கு வரும், ஸ்டார்ஸ் ஞாபகத்துக்கு வரும். எத்தனையோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் இல்ல. இங்க அல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லித்தரான். கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூர். திட்டமாக உறுதியாக மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்விடமிருந்து அந்த நூறு வந்திருக்குது உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். மாமானா மாமுராத். அந்த நூறு எப்படிப்பட்ட நூறு என்றால் லாஹிரும் பிதாத்திஹி வ முத்ஹிரும் லிகைரிஹி. அது மாஷா அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய நூறாக அது ஜொலிப்பதோடு தான் அல்லாத அல்லாஹ்வுடைய மஷியத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அது மாஷா அல்லாஹ் பிரகாசிக்க செய்யக்கூடிய நூறு. மாஷா அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனியத்தில் அல்லாஹ்வுடைய நூறா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மஷியத்தில் அல்லாஹ்வுடைய இராதத்தில் எத்தனை கோடான கோடி கோடி மஹ்லூகாத்துகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சர்வ லோகங்களில் ஆலமு ஷஹாதா மட்டுமல்ல எத்தனை லோகங்கள் உண்டோ, அதாவது மாசிவல்லா கைருல்லா அத்தனையும் அல்லாஹ்வுடைய நூறான நூற முஹம்மதி மாஷால் என்ன செய்யுது? தன்னை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பிரகாசிக்க செய்யக்கூடியதா இருக்கு. வாஹிரும் பிதாத்திஹி வ முத்ஹிரும் லிகைரி. தான் அல்லாஹ்வுடைய நூறாக
ஜாத்தே முஹம்மதியா லுஹூரானது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மஷியத்தின்படி எத்தனை கோடான கோடி மஹ்லூகாத்துகள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வால் தஹ்லீக் செய்யப்படுதோ அத்தனை மஹ்லூகாத்தையும் மதூமில் இருந்து மௌஜூதாக்குவது, அதமில் இருந்து மௌஜூதாக்குவது இந்த நூரை ஆகும் மாஷா அல்லாஹ். இந்த நூரை அத்தனைக்கும் அசலாக இருக்குது மாஷா. அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாப் நூரும், கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூர். கிதாபு முபீன் ஆயத்தோடைய மறு ஷரஃபான விஷயமா இருக்குது. இப்போ நமக்கு என்ன கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூருக்கு மட்டும் தான் நம்ம தஃசீர் பார்க்கிறோம் சார். கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூர் திட்டமாக உறுதியாக உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நூறு வந்திருக்கு. அது எப்படிப்பட்ட நூறு மாஷா அல்லாஹ்? சூரியன் என்ன அதுதான் பிரகாசிக்கும், வேறொரு வஸ்துவை அதால பிரகாசிக்க செய்ய முடியாது. அதோடைய பிரகாசம் தான் என்ன இடம் அடிக்கும். வேற ஒரு அது அல்லாத ஒரு வஸ்துவை என்ன செய்ய முடியாது, அதால பிரகாசிக்க செய்ய வைக்க முடியாது. சந்திரனோ ஸ்டார்ஸோ எந்த ஒரு ஒளி தரக்கூடிய ஒளி வீசக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் தான் ஒளிருமே தவிர, இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூம் இருட்டா இருக்கு, லைட் போடுறோம், இந்த ரூம்ல மாசால என்ன இந்த வெளிச்சம் அடிக்கும் தவிர இந்த வெளிச்சம் என்ன செய்யாது வேற ஒரு வஸ்துவை. இந்த ரூம்ல லைட் போட்டா இது என்ன க்ளோஸா இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் லைட்டு போடுறோம், இந்த ரூம்லயோ நம்ம வீட்டில் லைட்டு போடுறோம், நம்ம வீடு மட்டும்தான் மாசால என்ன பிரகாசமா இருக்கும். இல்லை அடுத்த வீட்டில் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்னா இங்கே இருந்து அந்த வீடு இப்போ பிரகாசமா இருக்கும். தவிர என்ன இங்கே லைட்டு போட்ட உடனே அது முழு ஏரியாவும் என்ன செய்யாது, முழு ஸ்ட்ரீட் என்ன செய்யாது, முழு போர்ஷனும் முழு ஏரியாவும் முழு மஹல்லாவும் ஒளிராது. காரணம் என்ன, அது தான் ஒளிருது, அதோடைய ரெஃப்ளெக்ஷன் இருக்கும் மாஷா. பிற வஸ்துவை ஒளிர செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நூறான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரமது ஒரு நாயகமா அப்படி அல்லங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய நூறுடைய ஆலி ஷான பத்தி அல்லாஹ் இங்க நமக்கு என்ன நன்மாராயம் செய்யணும். கஜ்ஜாஅக்கும் மினல்லாஹி நூர். அல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ் காலிகுல் ஆலமீன், இலாஹுல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா மக்லூகாத்தையும் இல்லாமையில் இருந்து உண்டாக்கி ஒரு கொடுத்து தரிப்படுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அவனிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன தன்னுடைய ஜாத்துடைய இஸ்மு ஷரீஃப் அல்லாஹ் சொல்றான் மினல்லாஹி அல்லாஹ்வின் என்றும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே அவனுடைய ஜாத்துடைய இஸ்மு தாத்த இஸ்ம ஜாமியா அல்லாஹ் பயான் செய்யற மாஷா. காரணம் என்ன, அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து அந்த நூறு வந்திருக்கு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடமிருந்து அந்த நூறு எப்படிப்பட்ட நூறு என்றால், அல்லாஹ்வுடைய மஷியத்தில் எத்தனை கோடான கோடி மஹ்லூகாத்து இருக்குதோ அத்தனை கோடான கோடி மஹ்லூகாத்துகளும் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிற இந்த நூறு இருக்குதுல்ல, இந்த நூறு தான் எல்லா மஹ்லூகாத்துகளையும் அல்லாஹ்வுடைய மஷியத்துப்படி என்ன பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிற நூறு வந்திருக்கு மாஷா. அல்லாஹ்வுடைய நூறு இது மாஷா. அல்லாஹ் யார் ஹாலிகுல் ஆலமீன், அல்லாஹ் யார் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் யார் இலாஹுல் ஆலமீன், அல்லாஹ் யார் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அவனுடைய நூறு இது மாஷா. அவன்கிட்ட இருந்து வந்திருக்கு, அவனிலிருந்து வந்திருக்கு. மின் கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூரு, கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூர். அல்லாஹ்விடமிருந்து இந்த நூறு வந்திருக்கு மாஷா. இந்த நூறு மாஷா அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கு. இந்த நூறு எப்படிப்பட்ட நூறு, அது தன்னுடைய ஹகீகத்தில் ஐனியத்தில் தன்னுடைய லுஹூர்ல அது ஜொலிப்பது மட்டுமல்ல, தான் அல்லாத அண்ட கோடான கோடி அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் ஜொலிக்க செய்யக்கூடிய நூறு இது மாஷா.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆலிஷான் மர்தபத்துல் ஆலா ரிஃபாத்துல் அக்பர் அர்ஃபா அலீம் ஷான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய இபாதத்துகளாக நமக்கு ரப்புல் ஆலமீன் பயான் செய்கிறார். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீமா அல்லாஹ் சொல்ற நாயகத்துடைய ஒப்பற்ற உயர்பெறும் மகா கௌரவமிக்க ஈத் மீலாது மௌலிதுல் கரீமா அல்லாஹ் பயான் செய்ய. அல்லாஹ்வுடைய மஷியத்துல எத்தனை கோடான கோடி மஹ்லூகாத்துகள். கடலை பற்றி சொல்லும் போது என்ன, கடல்ல இந்த பூமியில மசாலா என்ன, நிலத்துல இருக்கிற அபூர்வமான படைப்புகளை விட பல மடங்கு நிலப்பரப்புல இருக்கிற எத்தனையோ அபூர்வமான படைப்புகள் இருக்குதுல்ல. இப்ப நம்ம நாட்டுக்குள்ள காணக்கூடிய படைப்பு இருக்குது, காட்டுல எத்தனையோ அபூர்வமான படைப்புகள் இருக்கும் அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத். இதையெல்லாம் விட கடல்ல ஜாஸ்தியா உண்டு சார். கடல்ல ஜாஸ்தியான அல்லாஹ்வுடைய விதவிதமான நம்மை பிரமிப்பில் ஆச்சரியத்தின் ஆக்கிற எத்தனையோ படைப்பு கடல்ல இருக்குமா சார். இதெல்லாம் இந்த ஆலமு ஷஹாதால ஒரே ஒரு ஆழத்துல சுப்ஹானல்லாஹ் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலமு ஷஹாதால மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தஹ்லீக்ல மஹ்லூகாத்துல அல்லாஹ்வுடைய கிரியேஷன்ஸ்ல எத்தனை படைப்புகள் எந்தெந்த ஆழத்துல இருக்குதோ அது மாஷாஅல்லாஹ் என்ன, மலையில ஆளால இருக்கட்டும், தஹ்த சரால இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், மாசிவல்லா அத்தனைக்கும் மூலாதி மூலமானது எது? நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு தான் மாஷாஅல்லாஹ். அப்ப நாயகம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறாக ஜொலிப்பதோடு அல்லாஹ்வுடைய மஷியத்துல, அல்லாஹ்வுடைய இராதத்துல, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல எத்தனை கோடான கோடி படைப்புகள் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, இனி படைக்க போறானோ அத்தனையும் அல்லாஹ் அந்த நூரை கொண்டுதான் அல்லாஹ் படைக்கிறான். அத்தனை படைப்பையும் அந்த நூறு தான் மாஷாஅல்லாஹ் என்ன பிரகாசிக்க செய்து கொண்டிருக்குது. அந்த நூறு தான் லைட்டிங் பண்ண வைக்குது. லைட்டிங்னா எப்படி? இல்லாம என்னும் இருள இருந்த அந்த படைப்பை, அதமாக இருந்த அந்த படைப்பை மௌஜூதாக மாஷாஅல்லாஹ் என கொண்டு வரது எது? இந்த நூறு தான் கொண்டு வருது மாஷாஅல்லாஹ். அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜது போல நாயக கோமான அல்லாஹ் இந்த ஆலமு ஷஹாதா கொண்டுட்டு வரும்போது அல்லாஹ் சாதாரணமா கொண்டு வருவானா? அஸ்கன் நஸபி அலல் ஹஸபி குல்லுல் அரபி ஃபீ ஹித்மத்திஹி. அஸ்கன் நஸபி அலல் ஹஸபி நாயகத்துடைய அபவைன் ஷரீஃபைன் طيبين طاهرين نيرين نسيرين كريمين عظيمين فخرين صديقين شفيعين رؤوفين مصطفين مجتبين عبد الله امين عليه الصلاه والسلام افاض علينا البركات منهما دهر الدنام. நாயகமார்கள் நாயகத்துடைய அருமை வாப்பானாயும் சையத் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கண்மன் அருமை உம்மா நாச்சியார் சையத் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து சையத்னா அப்துல்லா நாயி வரையிலையும் சையத் ஆமினா நாயி வரையிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய விசேஷ பாதுகாப்புல அல்லாஹ் வச்சு மாஷாஅல்லாஹ் பரிசுத்தமான பரம்பரையா அந்த பரம்பரை ஆக்கி வச்சு. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நூறான அல்லாஹ்வுடைய மஷியத்துல தஹ்லீக் ஆகக்கூடிய எத்தனையோ மஹ்லூகாத்துக்கு மூலாதி மூலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துல லுஹூர் ஆக்கிறதுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா யார சபபு ஷரீஃப் ஆக்கியிருக்கிறானோ அந்த அபவைனி ஷரீஃபைன் அல்லாஹ் எந்த விதமான அசுத்தமும் கலந்துராம அவங்கள பரிசுத்தமான முறையில் ரப்புல் ஆலமீன் மாஷாஅல்லாஹ் அவருடைய விசேஷ பாதுகாப்புல வச்சு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொண்டுட்டு வரணும் மாஷாஅல்லாஹ். நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபைனுடைய அஸமத் ஷரீஃப் என்ன?
குர்ஆன் முழுவதும் நமக்கு பயான் செஞ்சு கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பேற்பட்ட உன்னதமான விஷயத்தை நம்முடைய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய ஆலம் மஷ்கூரான இமாமான, சாதாரணமான இமாம் அல்ல, காத்திமத்து ஹுஃபாதுல் ஃபில் ஹதீஸ், அதாவது கண்மணி நாயகத்துடைய அஹாதீஸ் நபவியாவை ஹிஃப்து செஞ்சு ஹாஃபிதாக்கி அமீருல் மூமினின் ஃபில் ஹதீஸ் என்ற அந்த தரஜாவை அடைந்த இமாமின்களில் கடைசியான இமாம் இவங்க தான். இவங்களுக்கு பிறகு என்ன, இந்த செகண்ட் வரையிலையும் இஸ்லாமிய லோகத்தில் யாரும் அமீருல் மூமினின் ஃபில் ஹதீஸ்ங்கிற அந்த தரஜாவுக்கு வரல. அப்படிப்பட்ட இமாம் தான் ஆஷிக ரசூல், ஃபானிஃபிர் ரசூல், ஹதரத் ஷேகுனா முர்ஷிதுனா ஹாதினா மௌலானா இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹு ஃபித் தாரின் ஆமீன். நாயகம் மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபவைனி ஷரீஃபினுடைய அஸமத்து ஷரீஃபை என்ன குர்ஆனுடைய வெளிச்சத்தில், அஹாதீஸ் நபவியாவுடைய ஆதாரத்தில், தலாலாத்தில் என்ன பல ரிசாலாக்களை எழுதி எத்தனையோ இருண்ட உள்ளங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானை கொண்டு பிரகாசிக்க செய்தார்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபினுடைய அஸமத்து ஷரீஃப் அவர்கள் என்ன பல ரிசாலாக்கள் எழுதின பரக்கத்து ஷரீஃபை கொண்டு அதில் சந்தோஷம் அடைந்த தன்னுடைய அபவைன் கரீமனுடைய அஸமத்து ஷரீஃபை எடுத்து பயான் செய்த ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய விஷயத்தில் தான் முழு திருப்தியோடு தன்னுடைய முழு திரு பொருத்தத்திற்கு உரிய பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விசேஷமான அடியாக இருக்கிறாங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி என்பதை உறுதி செய்யக்கூடிய வண்ணத்தில் 70 முறைக்கு மேல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திவ்ய திருக்காட்சி நாயகத்துறை வல்லுஹா வஜூல் அலி அலி அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானா, நம்முடைய ஆளுக்குள்ள நசீபாக்குவானா. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைவில் மனாமல் கண்டது கணக்கு கிடையாது, நினப்புல எப்பவத்துல மாஷா அல்லாஹ் என்ன பலமுறை 70 முறைக்கு மேல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வல்லுஹா வஜூல் அலி அலிமை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி செய்றாங்க, ஜலாலுத்தீன் என்னுடைய அபவைனி ஷரீஃபின் அஸமத்தின் என்ன ரிசாலாக்களா எழுதினியே அதுல சந்தோஷப்படுத்தா நான் உனக்கு இந்த முபாரக்கான திரு காட்சியை கொடுக்கிறேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அக்ஸரான மர்த்தபா அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமாவுடைய வல்லுஹா வஜூல் அலி அலிமை ஜியாரத்து செய்தார்கள் மாஷா அல்லாஹ். எனக்கு ரொம்ப பெரிய ஹாஜத் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபவைனி ஷரீஃபை அஸமத்து ஷரீஃபை பல ரிசாலாக்கள் எழுதியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிதைன் கரீமுடைய அஸமத்து ஷரீஃபை என்ன ரிசாலா எழுத நாயகத்துடைய இந்த ஒரு லைஃபான ஃபகீர் ஆசைப்படும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாரின் ஷரீஃபுடைய பரக்கத்தும் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் அது ஹிமாயத்து உண்டானிச்சு மாஷா அல்லாஹ். அது ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய ரிசாலாக்கள் பயானாத்துகள் மூலமாக மாஷா அல்லாஹ். அப்போ எனக்கு ரொம்ப ஹாஜத் அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய உருசு ஷரீஃப் அன்னைக்கு மதீனா முனவ்வரால இருக்கணும்னு சொல்லி அதையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலேன் ஷரீஃப் தஹத் முபாரகால மக்பூல் ஆகணும் என்று ஆசைப்படக்கூடிய உஷாக்கான குலாமின்களுக்கு எல்லாம் ஒரு குஷ் கபர், ஒரு குட் நியூஸ் சொல்ற மாஷா அல்லாஹ். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தியை நாம் இருக பிடித்துக் கொள்வோமே ஆனால் மாஷா அல்லாஹ் ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய மன்ஹஜ நம்ம ஃபாலோ பண்ணோமே ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரணமான ரிதா நமக்கு ஹாசிலாகும் ஜாரியாகும் என்பதில் எந்த விதமான ஷக்கும் இல்லை, எந்த விதமான ரவியும் இல்லை மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 19 மாஷா அல்லாஹ் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரின் ஷரீஃப் தஹத் முபாரகால வாசல் முவஸ்ஸிலான மிசால் ஷரீஃபான
நாளாகும். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய உருஸ் முபாரக்குடைய ஷரஃபான தினமாகும். அது அல்ஹம்துலில்லாஹ் யோமுல் இத்னைன் ஷரீஃப் ஈது நூர் அன்னைக்கு இந்த வருஷம் ஜமாதுல் அவல் மாதம் 19 மதீனா முனவரா வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் அஸமத்துல் அக்பர் அல்லாஹ் அவருடைய கலாமுல்லாஹ்வுடைய எப்படியெல்லாம் அதை பயான் செஞ்சிருக்கிறானோ அந்த மகா கௌரவமிக்க மகா விசேஷமான அந்த உன்னதமான விஷயங்களை எல்லாம் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தியுடைய கல்பு ஷரீஃபில் ஃபுஆத் முபாரக்கான ரூஹுல் கரீமில் அல்லாஹ் மாலூமாக்கி மஃபூமாக்கி அந்த லத்தத்தை கொடுத்தது போல் இமாம் சுயூத்தியுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூத்தின் அல்லாஹ் ஃபضله ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه ربي وارزقنا زيارته ربي وارزقنا زيارته ربي وارزقنا زيارته قبل قبض الروح والخلد صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعد حسنه وجماله اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعد حسنه وجماله اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعد حسنه وجماله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.